நம்ம சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் கிரவுண்டு, ஹைதராபாத் ராஜீவ் காந்தி கிரிக்கெட் கிரவுண்டு, பெங்களூர் சின்னசுவாமி கிரிக்கெட் ஸ்டேடியம், இந்த 3 ஸ்டேடியத்தை தற்போது ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மத்தியானம் பிசிசிஐ. அதன் காரணமாக நாளைக்கே ஐபிஎல் ஆட்டங்கள் நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இருந்து நாளையில இருந்து துவங்க இருக்கிறதா தற்போது அதிகாரப்பூர்வமான தகவல் சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியாகிருக்கு. அதாவது நம்ம பிசிசிஐ நேற்று தான் இந்த ஐபிஎல்ல அவங்க அதிகாரப்பூர்வமாக போஸ்ட்பன் பண்ணியிருந்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் இந்த போஸ்ட்பன் நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் எல்லையோரம் பதட்டமான சூழ்நிலை இருக்கு. அந்த சூழ்நிலை எல்லாமே ஒரு வாரத்தில் முடிவடைஞ்சிடும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படி ஒரு வாரத்துக்கு உள்ள முடிவடைஞ்சிருச்சுன்னா இந்தியாவிலேயே குறிப்பிட்ட 3 ஸ்டேடியங்களை மட்டும் தேர்வு செஞ்சு மிச்சம் இருக்கிற 16 ஆட்டத்தையுமே அந்த 3 ஸ்டேடியங்கள்லேயே தொடர்ந்து நடத்தி ஐபிஎல்ல முடிக்க போறோம் அப்படின்னு நேற்று இந்த தகவலை பிசிசிஐ சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்க இன்னைக்கு மத்தியானம் இதற்கான கூட்டம் நம்ம பிசிசிஐ நடத்தியிருக்காங்க. அதில் முக்கியமாக என்னென்ன சொல்லியிருக்காங்க, பேசப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு ஐபிஎல்ல ஆல்ரெடி எலிமினேட் ஆகியிருக்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், ராஜஸ்தான், அதே போல நம்ம சிஎஸ்கே அணி, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணி, அவங்க கூட இந்த 5 அணிகளுமே ஐபிஎல்ல இந்த ஆண்டு இறுதிக்கு ஒத்தி வச்சிருங்க. அவசரமா இப்போதைக்கு துவங்க வேண்டாம். இந்த ஆண்டின் இறுதியில் எப்போ வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இந்த 5 அணிகள் மேனேஜர்கள் அவங்க எல்லாருமே வலியுறுத்திருக்காங்க. ஆனால் பாயிண்ட்ஸ் டேபிள்ல டாப்ல இருக்கிற அணிகள் ஆர்சிபி, டெல்லி கேபிட்டல்ஸ், மும்பை இந்தியன்ஸ், குஜராத் டைட்டன்ஸ், பஞ்சாப், இவங்க எல்லாருமே இல்ல கண்டிப்பா இந்த மாசம் முடியறதுக்குள்ள ஐபிஎல்ல நடத்தி முடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு டாப் 5ல இருக்கிற எல்லாருமே ஐபிஎல்ல உடனடியாக துவங்குறதுல அவங்க எல்லாருமே ஆர்வமாக இருக்காங்க. ஸோ இதன் காரணமாக பிசிசிஐ அவங்க இறுதி முடிவு என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் இந்த 3 ஸ்டேடியங்களில் மட்டும் மீதி இருக்கிற 16 ஆட்டங்கள் நடத்தப்படும் அப்படிங்கிறத எல்லா அணிக்கிட்டையுமே சொல்லி அவங்க கிட்ட ஒப்புதல் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க போட்டிருக்க கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 ஆட்டங்களாக சர்சர்னு வேகமாக ஐபிஎல் ஆட்டங்களை நடத்தி முடிக்கணும் அப்படின்னு பிசிசிஐ கண்டிஷன் போட்டிருக்காங்க. அதுக்கும் எல்லா டீம் மேனேஜ்மெண்ட்டும் அவங்க ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இப்படி இருக்க இந்த அவசர மீட்டிங் தற்போது இன்னைக்கு முக்கியமான நடத்த காரணமே, பாகிஸ்தான் அவங்க எங்க மேல எந்த ஒரு தாக்குதலும் நடத்தாதீங்க அப்படின்னு இன்னைக்கு மத்தியானத்தில் இருந்து அண்டை நாடுகள் எல்லார்கிட்டையுமே கதறிக்கிட்டு வராங்க. அதனால இந்த பதட்டமான சூழ்நிலை இன்னையில இருந்து படிப்படியாக குறையறதுக்கான வாய்ப்பு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அதற்காக தான் பதட்டமான சூழ்நிலை இல்லைன்னா நம்ம காலம் தாமதிக்காம உடனடியாக ஐபிஎல் ஆட்டத்தை ரிசூம் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவை எடுத்து தற்போது இன்னைக்கு மத்தியானம் அவசரமா இந்த கூட்டம் நடந்திருக்கு. அதே போல பாகிஸ்தான் கிட்ட இருந்து எந்த ஒரு அச்சுறுத்தலும் எந்த ஒரு பயங்கரவாதமும் இல்லைன்னா தாராளமாக நீங்கள் ஐபிஎல்ல துவங்கிக்கலாம் அப்படின்னு ராணுவம் அதே போல நம்ம மத்திய அரசு 2 பேருமே கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க ஐபிஎல் நிர்வாகிகளுக்கு. ஸோ அதனால இன்று இரவு பாகிஸ்தான் அவங்க எந்த ஒரு பயங்கரவாதத்திலுமே ஈடுபடாம அவங்க சொன்னது உண்மைதான். அதாவது எங்களை தாக்க வேண்டாம், நாங்களும் பதிலுக்கு தாக்கல அப்படின்னு இன்னைக்கு பாகிஸ்தான் இன்று இரவு அவங்க எந்த ஒரு தாக்குதலையுமே ஈடுபடாம இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளையில இருந்தே ஐபிஎல் ஆட்டங்கள் நம்ம சென்னையில இருந்து தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆட்டம் துவங்க இருக்கு. ஏன்னா நம்ம சென்னை டீம் அதே போல ராஜஸ்தான் டீம் 2 பேருமே ரெடியாக இருக்காங்க. ஏற்கனவே சனிக்கிழமை நம்ம சென்னையும் ராஜஸ்தான் அணியும் விளையாட வேண்டியது இருந்தது. அந்த ஆட்டம் தற்போது நடக்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. டக்குன்னு நாளைக்கு மத்தியானம் இல்லைனா இரவு நம்ம சென்னை மைதானத்தில் ராஜஸ்தான் அணியும் சிஎஸ்கே அணியும் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தெரியுது. ஸோ அப்படி நாளைக்கு துவங்கலைன்னா அதுக்கு அடுத்த நாள் ஒரு நாளைக்கு 2 ஆட்டங்கள் அப்படின்னு வேகமாக ஐபிஎல் ஆட்டங்கள் நாளை இல்லைனா நாளை மறுநாளில் இருந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு முக்கியமாக இன்று இரவு பாகிஸ்தான் அவங்க எந்த ஒரு தாக்குதல் பயங்கரவாத தாக்குதல் செயலில் அவங்க ஈடுபடாமல் இருந்தாங்கன்னா உடனடியாக ஐபிஎல் ஆட்டம் துவங்கும். நாளை இல்லைனா நாளை மறுநாள் நிச்சயமாக துவங்கும் அப்படின்னு நிச்சயமாக நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம்.